ஹாய் வாங்க ஐத்தி கிச்சனில் இன்றைக்கி மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கப் உளுந்த ஊற வைக்க போகிறேன் 2 ஹவர். அது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கங்க. ஊறிடுச்ச இனிமேல் அரைச்சி எடுத்துடலாம். அதிகமாக தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது, அப்புறம் வடை போட ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவு நமக்கு வடை போட கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். ஒரு சின்ன கப்பில் பச்சை தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் மாவு அதில் போட்டு பார்த்தீங்கன்னா மேலே மிதக்குதா? வா, இதுதான் கரெக்டான பதம். இனி வடை போட ஆரம்பிக்கலாம். நான் ஒரு வெங்காயத்தை சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். அது கூட எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கேரட் அதாவது துருவி போட்டிருக்கேன். 1-2 உடைச்ச காஞ்ச மிளகா, 1-2 உடைச்ச மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், அது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, சின்ன சீரகத்தை நல்லா 1 டீஸ்பூன் கையில் கசக்கி சேர்த்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்படி தண்ணியை 2 கையிலையும் நனைச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்களா, தண்ணி அதிகமாக சேர்த்தா வராது. இப்படி பார்த்தீங்களா, சூப்பராக எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதான். வாழையில இருந்துச்சுன்னா வாழை இலையில் வச்சு தட்டி போட இன்னுமே ஈஸியாக வரும். அப்படி இல்லைன்னா வெத்தலையில் கூட வச்சு நம்ம தட்டி போடலாம். அந்த காலத்தில் பெரியவங்களாம் அப்படி தான் செய்வாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் இதை ஈவினிங்க்கு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம இதுக்கு பிளெயின் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 2 கப் வெறும் பச்சை தண்ணி சேர்க்குறேன். அதை நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ கொதிச்சிருச்சு. இதில் டீ தூள் பேக்கெட் ஒன்று போட்டுட்டு அது கொதிக்கட்டும். சின்ன சின்ன துண்டாக இஞ்சிகளை வெட்டி அதில் போட்டு கொதிக்க விட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றிட்டு தேவையான அளவு சுகர் போட்டு அழகாக மாலை நேரத்தை என்ஜாய் பண்ணலாம். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐத்தி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, வடை மெத்துன்னு இருக்குதா? மேலேலாம் நல்லா மொறுன்னு உள்ளுக்கு பஞ்சு மாதிரி இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு வரணும்னா தண்ணி பதம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக என்னோட ரெசிபிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய் பாய்.